வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தளபதி விஜய் நடித்துள்ள வாரிசு வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோலையும் உங்களுக்கான ஒரு ஹோம் ரெமிடியோட தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் தான். இதுக்கு 2 பொருள் மட்டும்தான் தேவை. ஸோ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பருப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பால் எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்பவே பொருந்துகிற ஒன்று தான். மைசூர் பருப்பை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளுடைய ஸ்கின்னு வந்து பிரைட் ஆகும், டேன் ரிமூவ் பண்ணும் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் நிஜமாலே அது உண்மைதாங்க. ஏன்னா மைசூர் பருப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னு வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். மைசூர் பருப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். ஸோ மைசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு வந்து நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து காய்ச்சின பால் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பால் ப்ளஸ் மைசூர் பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ முடிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஊற வைங்க. 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நீங்கள் பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஊற வைக்க சொல்கிறேன். இந்த மைசூர் தால், அதுக்கப்புறமா பால், இது 2த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருங்க. ஸோ இதை நீங்கள் வந்து காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங்கில் வந்து வெளில போயிட்டு வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனில் அரைச்சிக்கோங்க. மைசூர் பருப்பு வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கொரகொரன்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட் ஃபார்மேஷனில் அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் போய் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை வாரத்தில் வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இந்த மைசூர் தால் வந்து உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டர்ட் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி ஆக்னேயில் வந்து உங்களுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்புறம் அந்த ரெட்னஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஆக்னேனால சில பேருக்கு. ஸோ இது எல்லாம் கூட இந்த மைசூர் தாலை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் பேக் போடுறதுனால ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாலும் நம்ம ஆட் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் வந்து கிடைக்குது. சீக்கிரமாக உங்களுடைய முகத்தில் வந்து சுருக்கங்களும் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருந்திருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபேஸ் பேக்கோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. எல்லாத்தையும் உள்ள அடுக்கி அமுக்கி வச்சிருக்கேன். நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தளபதி விஜய் நடித்துள்ள வாரிசு வெற்றி நடை போடுகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு அவங்களோட ஜெனிட்டல் பார்ட்டோட நேம் அப்படிங்கிறது தெரியணும். முடிஞ்ச தயவு செஞ்சு ஜென்டல் பேரண்டிங் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அண்ட் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. நாளாவே பீரியட்ஸ்னா அதை பற்றி ஓப்பனாக பேசக்கூடாது, செக்ஸ்னா ஓப்பனாக பேசக்கூடாது, பீரியட்ஸ்க்கே இந்த நிலைமை. ஓகே, செக்ஸ் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் டைம் செக்ஸ் வந்துட்டு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள்லாம் நம்ம எந்திரிச்சு நம்ம வேலையை செய்யவே முடியாது, நம்ம நடக்கவே முடியாது, பயங்கரமாக வந்துட்டு பாடி பெயின் இருக்கும். ஒவ்வொரு டைம் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் இருக்கும்.